வணக்கம் நேயர்களே, இது தந்தியின் இன்றைய பரபரப்பு. வளர்த்த நாய் கடித்து ரேபீஸ் தாக்கி இளைஞர் பலியான சோக சம்பவம் சேலத்தில் அரங்கேறியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ரேபிஸ் நோய் பாதிப்பால் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்தவர் தர்மன். கூலி தொழிலாளியான இவர் வீட்டில் நாய் வளர்த்து வந்துள்ளார். கடந்த ஓராண்டுக்கு முன் தர்மனை வளர்ப்பு நாய் கடித்ததாக கூறப்படும் நிலையில் முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாமல் இருந்ததால் ரேபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து திடீரென தர்மனுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுவர் தாண்டி குதித்து தோட்டங்களை பந்தாடும் மக்னா காட்டு யானையால் மக்கள் வெலவெலத்து போயுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ராஜகோபாலபுரத்தில் தடுப்பு சுவரை தாண்டி குடியிருப்பு பகுதியில் நுழைந்த யானை வாழை மற்றும் பாக்கு மரங்களை சேதப்படுத்தியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இங்கு அடிக்கடி வலசை வரும் மக்னா காட்டு யானையை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விழுப்புரத்தில் அரசு பள்ளி மாணவிகளிடம் சில்மிஷம் செய்த உடற்கல்வி ஆசிரியரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பானாம்பட்டு பாதையைச் சேர்ந்த சிவபாலன் என்பவர் பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் உடற்கல்வி பாட வேளையின் போது மாணவிகள் சிலரை மைதானத்திற்கு அழைத்து சென்று தவறான தொடுதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிவபாலனை கைது செய்தனர். தங்கையிடம் தவறாக நடந்ததாக கூறி தந்தையையும் உடந்தையாக இருந்ததாக கூறி சித்தியையும் இளைஞர் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் தந்தை மற்றும் சித்தியை கொலை செய்தது ஏன் என இளைஞர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். சேலம் கோனேரிப்பட்டி பூசாரிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பழனிச்சாமி. இவருக்கு திருமணமாகி ஆகாஷ் என்ற மகன் உள்ளார். மனைவியை பிரிந்த பழனிச்சாமி ஏற்கனவே திருமணமாகி 17 வயது மகள் உள்ள ஜெயலட்சுமியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு மகன் ஆகாஷுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் பழனிச்சாமி இரண்டாவது மனைவியின் மகளிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்வதாக ஆகாஷிடம் இளம்பெண் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆகாஷ் தந்தையிடம் கேட்டபோது சித்தி ஜெயலட்சுமியும் இதற்கு உடந்தையாக இருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து இருவரையும் ஆகாஷ் வெட்டி கொலை செய்துவிட்டு தங்கையுடன் சேர்ந்து உடலை ஏரியில் வீசியுள்ளார். இதனையடுத்து ஆகாஷ் மற்றும் 17 வயது பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மர்மங்கள் நிறைந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் புகார்தாரரே அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்ன என்பதை பார்க்கலாம். கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உடல்களை புதைத்ததாக புகார் அளித்த நபரை சிறப்பு விசாரணை குழுவினர் கைது செய்துள்ளனர். தர்மஸ்தலாவில் கடந்த 1995 முதல் 2014ஆம் ஆண்டு வரை நூற்றுக்கணக்கான உடல்களை புதைக்குமாறு தாம் நிர்பந்திக்கப்பட்டதாக சின்னையா என்பவர் போலீசில் புகார் செய்திருந்தார். இதன் பேரில் அவரிடம் போலீசார் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்ததால் அவரை கைது செய்தனர். சிலருடைய அழுத்தத்தின் பேரில் அவர் போலீசில் பொய் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. மேகவெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் பலர் வீடுகளை இழந்து நிர்கதியாய் நிற்கும் சோக சம்பவம் உத்தரகண்டில் நிகழ்ந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலியில் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. சாமோலியில் உள்ள தாராளி பகுதியில் இரவு ஏற்பட்ட மேகவெடிப்பால் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் இடிபாடுகள் குவிந்துள்ளன. இச்சம்பவத்தில் 20 வயது இளம்பெண் உயிரிழந்ததாகவும் ஜோஷி என்ற நபர் மாயமானதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக சாலை போக்குவரத்து தடைபட்டுள்ள நிலையில்
மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் போலீசார் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். भारी मात्रा में नुकसान हुआ है, पूरा मलबा जो है ये இதனிடையே உத்தரகாஷி மாவட்டத்தில் தொடர் மழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. ஜயனா சிட்டி ஏரியை தூர்வார மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கையால் நீர்மட்டம் குறைந்து பாதிப்புகள் தடுக்கப்பட்டுள்ளன. கைவிலங்கிட்டு சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வரும் 26ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை போலீசார் கைது செய்து கைவிலங்கிட்டு சிறைக்கு அழைத்துச் சென்றனர். இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவி வகித்த போது தனது மனைவிக்கு இங்கிலாந்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க அரசு நிதியில் பயணம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அமெரிக்காவில் அரசுமுறை பயணத்திற்கு பின் இங்கிலாந்தில் தனிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக எழுந்த புகார் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் விக்ரமசிங்கேவை கைது செய்த போலீசார் கைவிலங்கிட்டு சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அவரை வரும் 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்ததால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சிறைச்சாலை மருத்துவமனையில் ரணில் விக்ரமசிங்கே அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே கொழும்பு நீதிமன்ற பகுதியில் ரணில் விக்ரமசிங்கே ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. பாலிவுட் நடிகை நோரா ஃபத்தேஹி போல கட்டழகாக மாற வேண்டும் என்று புது மனைவியை கொடுமைப்படுத்தியிருக்காரு ஒரு உடற்கல்வி ஆசிரியர். திருமணமான 5 மாதங்களில் கணவனுக்கு ஏற்பட்ட விபரீத ஆசையால் மனைவியின் கர்ப்பம் கலைந்த பின்னணி என்ன? நடிகையைப் போல் மனைவி அமைய வேண்டும் என்பது 99% ஆண்களின் ஆசை, கனவு, லட்சியம், எதிர்பார்ப்பு எல்லாம். ஆனால் அவை அனைத்தும் அப்படியே நடந்து விடுவதில்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதைப் போல வாழ்க்கை துணையாய் வரும் பெண்களை வரமாய் நினைத்து வாழ பழகிக் கொள்கிறார்கள் பல ஆண்கள். ஆனால் நான் அப்படியெல்லாம் சகித்துக் கொள்ள மாட்டேன். என் மனைவி நடிகை போல கட்டழகான உடலமைப்போடு இருக்க வேண்டும் என ஒரு அப்பாவி மனைவியை பாலிவுட் நடிகை போல மாறச் சொல்லி பாடாய்படுத்தி இருக்கிறார் இங்கொரு விபரீத கணவன். 3 மணி நேர உடற்பயிற்சி, டயட் என்ற பெயரில் உணவு கொடுக்காமல் பட்டினி, எடை குறையாததால் அடித்து டார்ச்சர் என கொடூர செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் ஆபாச படங்களில் வருவது போல அந்தரங்க உறவில் ஈடுபட்டு மனைவியின் வயிற்றில் தங்கிய கருவையும் கலைத்திருக்கிறார் அந்த கொடூரன். இந்த கொடூர கணவனின் கோர சிந்தனைக்கு காரணம் பாலிவுட்டை கலக்கி வரும் இந்த அழகு தேவதைதான். நடிகை நோரா ஃபத்தேஹி பிரபல கவர்ச்சி நடிகை. குத்துப்பாடல் என்றாலும் குதூகல பாடல் என்றாலும் இயக்குநர்களின் சிந்தையில் தோன்றும் முதல் பெயர் நோராதான். பாகுபலி படத்தில் மனோகரியாக தோன்றி பலரின் மனதை கொள்ளையடித்த நோராவை யாரும் மறந்திருக்க மாட்டோம். மேலும் பல படங்களில் முன்னணி நடிகையாகவும் நடித்து ஃபேமஸ் ஆனவர். தற்போது தமிழில் காஞ்சனா 4 திரைப்படத்தில் ராகவா லாரன்ஸுடன் ஜோடி சேர்ந்திருக்கிறார். இந்த கனவு கன்னி மனைவியாக கிடைத்தால் எப்படி இருக்கும் என யோசிக்காத இளசுகளே இல்லை. அதில் ஒருவர்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் சிவம் உஜ்வால். 29 வயதான இவருக்கு காஜியாபாத் மாவட்டம் முராத் நகரைச் சேர்ந்த இளம் பெண்ணுடன் கடந்த மார்ச் மாதம்தான் திருமணம் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த இளம்பெண் சற்று உயரம் குறைவாகவும் உடல் பருமனாகவும் இருந்திருக்கிறார். இதனால் மனைவியை உருவக்கேலி செய்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார் சிவம் உஜ்வால். மேலும் தனது கனவு நாயகி நோரா ஃபத்தேஹியைப் போல மாற வேண்டும் என சொல்லி மனைவியை உடற்பயிற்சி செய்ய கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கடுமையான பயிற்சி கொடுத்திருக்கிறார். பயிற்சி செய்ய தவறினார். டயட் என்ற பெயரில் உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டு கொடுமைப்படுத்தியுள்ளார். போதாத குறைக்கு அடித்து துன்புறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி மனைவி கர்ப்பமாக இருந்த நேரத்தில் ஆபாச படங்களைப் போல உல்லாசமாக இருக்க வற்புறுத்தி இருக்கிறார் சிவம் உஜ்வால்.
அப்படி செய்தபோது பாவம் அந்த இளம்பெண்ணின் வயிற்றில் இருந்த கரு கலைந்திருக்கிறது. இதற்கிடையில் இவர்களின் திருமண செலவுகள் மட்டும் சுமார் 76 லட்சம் ரூபாய் வரை ஆனதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மாப்பிள்ளை சிவமுஜ்வாலுக்கு ரூபாய் 26 லட்சம் மதிப்புள்ள ஸ்கார்பியோ காரும் ரொக்க பணமாக ரூபாய் 10 லட்சமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் போதாத சிவமுஜ்வாலின் தாயும் தங்கையும் இன்னும் வரதட்சணை வேண்டுமென அந்த பெண்ணிடம் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். எதிர்த்து பேசினால் விவாகரத்து செய்து விடுவதாக மிரட்டி வந்துள்ளனர். இதனால் கடுப்பான அந்த பெண் கணவன் மீதும் கணவனின் குடும்பத்தார் மீதும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் குடும்ப வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மாடு மேய்க்க தடை விதித்ததாக கூறி தேனி விவசாயிகள் வனத்துறையினருடன் வாக்குவாதம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் வனத்துறையினருடைய கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருவாய் அலுவலர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அப்போது வனப்பகுதியின் சில இடங்களில் மாடு மேய்க்க தடை விதித்திருப்பதாகவும் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதித்துள்ளதாகவும் விவசாயிகள் தரப்பில் புகார் சொல்லப்பட்டது. அப்போது வனத்துறையினர் மற்றும் விவசாயிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையில் சவடு மணல் வாகனத்தை சிறைப்பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தாசில்தார் காவலர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரவாயல் பகுதியில் போதிய ஆவணம் இன்றி சவடு மணல் கடத்தி வரப்பட்ட வாகனத்தை பூந்தமல்லி தாசில்தார் பறிமுதல் செய்து வானகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்த நிலையில் தாசில்தாரை போலீசார் காவல் நிலையத்திற்கு உள்ளே அழைத்ததால் ஆத்திரமடைந்த தாசில்தார், என்னிடமே இத்தனை கேள்வி கேட்கிறீர்கள் என்றால் பொதுமக்களின் நிலை என்னவாக இருக்கும் என காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கனமழையால் வெள்ளத்தில் காரோடு அடித்துச் செல்லப்பட்டவர்கள் போராடி மீட்கப்பட்டுள்ளனர். அந்த அதிர்ச்சிகர சம்பவத்தை பார்க்கலாம். காஷ்மீர் மாநிலம் கதுவாவின் பல்வேறு இடங்களில் விட்டு கனமழை பெய்தது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கதுவா மாவட்டத்திற்கு உட்பட்ட ஓரிடத்தில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீருக்கு நடுவே இயக்கப்பட்ட கார் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநில பேரிடர் மீட்பு படையினர் காரோடு வெள்ளத்தில் சிக்கியவர்களை நீண்ட நேரம் போராடி மீட்டனர். எல்பிஜி டேங்கர் லாரி மோதி வீடு தீப்பற்றி எரிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் மாவட்டம் மாண்டியாலா கிராமத்தில் வீடு ஒன்று தீப்பற்றி எரிந்தது. அப்பகுதியில் இயங்கி வந்த எல்பிஜி டேங்கர் லாரி வீட்டின் மீது மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். யூடியூப் சேனல் மோகத்தால் தோழி வீட்டிலேயே பெண் கைவரிசை காட்டிய அதிர்ச்சிகர சம்பவம் மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. யூடியூப் சேனல் நடத்தி சம்பாதிக்கும் ஆசையில் கடனாளியான பெண் தனது தோழி வீட்டில் திருடியதால் போலீசில் சிக்கினார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரை சேர்ந்த சஞ்சீதா என்பவர் யூடியூபில் சமையல் வீடியோ பதிவு செய்து சம்பாத்தியம் செய்ய நினைத்தார். இதற்காக விலை உயர்ந்த கேமரா வாங்கி 4 லட்சத்துக்கும் மேல் கடனாளியானார். இந்த நிலையில் கடனை அடைக்க தனது தோழி வீட்டிலேயே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி மற்றும் தங்க நகைகளை திருடியதால் சஞ்சீதா போலீசில் சிக்கியுள்ளார். கிளாவியா எரிமலை வெடித்துச் சிதறும் மிரள வைக்கும் காட்சிகளை பார்க்கலாம்.
அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள கிளாவியா எரிமலை மீண்டும் வெடித்துச் சிதறியது. உலகிலேயே அதிக சீற்றம் கொண்ட எரிமலைகளில் ஒன்றாக கிளாவியா எரிமலை கருதப்படுகிறது. இந்த எரிமலை அண்மை காலமாக அடிக்கடி வெடித்துச் சிதறி வருகிறது. இந்நிலையில் இந்த எரிமலையில் இருந்து சுமார் 100 அடி உயரத்திற்கு தீக்குழம்பு வெளியேறிய காட்சிகளை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. பிரபல அரசியல் தலைவர் மீது கேரள இளம் நடிகையும் பெண் எழுத்தாளரும் பகீர் பாலியல் புகார முன் வச்சிருக்காங்க. குவியும் புகார்களால் பதவியை ராஜினாமா செய்த நிர்வாகி கைது செய்யப்படுவாரா? அழகிய லைலா பாடலுக்கு மாசாக நடந்து வரும் இந்த இளம் நடிகைதான் தற்போது கேரள அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கிறார். கேரளாவின் பிரபல அரசியல்வாதி தனக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்ததோடு ஆசையை தீர்க்க ஹோட்டலுக்கு அழைத்ததாகவும் கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். நடிகையோடு சேர்ந்து பிரபல கேரள பெண் எழுத்தாளரும் அந்த அரசியல்வாதி அப்படித்தான் எனக்கும் ஃபேஸ்புக் மூலம் ஆபாச மெசேஜ் அனுப்பியுள்ளார் என அடுத்தடுத்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனால் அந்த அரசியல் பிரபலம் பதவி விலக வேண்டும் என ஒட்டுமொத்த பாஜகவினரும் கேரளத்தில் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். நடிகை ரினி அண்ட் ஜார்ஜ் கேரள திரையுலகின் வளர்ந்து வரும் நடிகைகளுள் இவரும் ஒருவர். தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளினியாக அறிமுகமான ரினி பல முக்கிய புள்ளிகளை பேட்டி கண்டதன் மூலமாக பலருக்கும் பரிச்சயமானார். பின் போட்டோ ஷூட், ஆல்பம் சாங் என ஆங்கரிங் துறையிலிருந்து ஆக்டிங்கிற்கு மாறினார். பல்வேறு விளம்பரங்களில் நடித்த ரினி 916 குஞ்சுட்டன் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்துள்ளார். தற்போது கடை திறப்பு விழா நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பு விருந்தினர் என பிஸியாகவே சுற்றி வரும் ரினி சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில்தான் இந்த அரசியல்வாதியின் ஆபாச அத்துமீறலை அம்பலப்படுத்தியிருக்கிறார். அதாவது ரினி அண்ட் ஜார்ஜிடம் அந்த அரசியல் பிரபலம் தவறான கண்ணோட்டத்தில் பேசியுள்ளார். செல்போன் எண்ணை வாங்கி அடிக்கடி ஆபாசமாகவும் இரட்டை அர்த்தத்தில் மெசேஜ் அனுப்பியும் தொல்லை கொடுத்திருக்கிறார். இதனை கண்டித்தும் அந்த அரசியல்வாதி மாறவில்லை. நடிகை ரினியை தனிமையில் இருக்க ஹோட்டலுக்கு வரும்படி அழைத்து எல்லை மீறி இருக்கிறார். இதனால் கடுப்பான ரினி கட்சி மேலிடத்தில் புகாரளிப்பதாக கூறியுள்ளார். ஆனாலும் அவர் அஞ்சவில்லை. உன்னால் முடிந்ததை பார் என சவால் விட்டிருக்கிறார். பின் கட்சி மேலிடத்தில் விசாரித்த போதுதான் கட்சியில் இருக்கும் பல நிர்வாகிகளின் மனைவி மற்றும் மகள்களுக்கும் தொல்லை கொடுத்த பயங்கரம் தெரிய வந்திருக்கிறது. தங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை கூட பாதுகாக்க முடியாத இந்த அரசியல்வாதிகள் எப்படி மற்ற பெண்ணை பாதுகாப்பார்கள் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். சமீபத்தில் சமூக ஊடகங்களில் பல பெண்கள் இதே போன்ற பிரச்சனைகளை தைரியமாக பேசி வருவதால் தானும் இது குறித்து மனம் திறந்ததாக ரினி கூறியிருந்தார். ஆனால் அந்த நேர்காணலில் அந்த அரசியல் பிரபலம் யார், என்ன என்று நடிகை ரினி அண்ட் ஜார்ஜ் கூறவில்லை. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியின் பாலக்காடு எம்எல்ஏ ராகுல் மம்கூத்தத்தில் என்பவரை கண்டித்து பாஜகவினர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ராகுல் மம்கூத்தத்தில் காங்கிரஸ் கட்சியில் வளர்ந்து வரும் அரசியல் புள்ளி. இவர் காங்கிரஸ் கட்சியின் கேரளா மாநில இளைஞர் அணியின் தலைவராக உள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன் பாலக்காட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில்தான் எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததில்தான் பெண்களிடம் தவறான நடத்தையை வெளிக்காட்டி வருவதாக கூறிய பாஜகவினர் அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கினார்கள். இதற்கிடையில் கேரளாவின் பெண் எழுத்தாளர் ஹனி பாஸ்கரனும் காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததில் மீது பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். எம்எல்ஏ ராகுல் மம்கூத்ததில் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பி வருகிறார். வக்கிரமாக பேசி பெண்களை மோசமாக சித்தரிக்கும் சைக்கோ போல் செயல்படுகிறார். இதுகுறித்து நிறைய புகார்கள் சென்றாலும் கட்சி மேலிடம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் பல பெண்கள் ராகுலுக்கு இரையாகியுள்ளனர் என்றும் அவருக்கு பயந்து பலரும் இதை வெளியே சொல்லவில்லை என்றும் கூறியிருக்கிறார். தன் மீதான அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ந்து ராகுல் மம்கூத்ததில் தற்போது காங்கிரஸ் மாநில இளைஞர் அணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக காங்கிரஸ் மாநில தலைமை விசாரணை செய்ய தனி குழு அமைக்க முடிவு செய்துள்ளது.
கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் மீது இப்படி நடிகையும் பெண் எழுத்தாளரும் மாறி மாறி அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது கேரள அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.